வணக்கம் அண்ட் வெல்கம் டு வி ஃபார் யூ. இன்னைக்கு இந்த வீடியோவில் பிக் பாஸ் சீசன் 9 டே 5 ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சும்மா சொல்லக்கூடாது, இன்னைக்கு எபிசோடு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்தது. ஆரம்பத்திலேயே பார்வதி கெமி மேல வன்மத்தை கக்கியது, அடுத்து துஷார் கேப்டன் ஆனது, அதுல நம்ம ஆஜரை கடுப்பானது, நெக்ஸ்ட் கனியக்கா அந்த லக்ஸரி வீட்டுக்காரங்களோட குழம்புல உப்பள்ளி போட்டது, அடுத்து நந்தினி சந்திரமுகியா மாறினது, கடைசியில நந்தினி இந்த வீட்டை விட்டு எவிக்ட் ஆனதுன்னு ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோட தான் இருந்தது. சரி, அப்படி என்ன நடந்தது ஏது நடந்ததுங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நேத்திக்கு கிவ்அவேவோட வின்னர் யாருங்கிறத பாத்திரலாமா? நான் வெப்சைட்டுக்குள்ள போயாச்சா? இதுல லிங்க் தூக்கி இந்த இடத்துல போட்டு கிளிக் பண்ணோம்னா அதுவே நம்ம வீடியோ தூக்கிட்டு வந்து காமிச்சிரும். இப்போ இதுல அட்வான்ஸ் ஆப்ஷன்ல போயிட்டு #V4U நம்ம போட சொன்னோம் இல்லையா, அப்படி யாரெல்லாம் போட்டிருக்காங்களோ அந்த கமெண்ட்ல இருந்து மட்டும் நமக்கு பிக் பண்ணுன்னு சொல்லி இதுல கொடுத்துட்டு இப்போ நம்ம செலக்ஷன் கொடுத்துடலாமா? இதை கொடுத்தோம்னா இன்னைக்கு வின்னர் யாருங்கிறத நமக்கு தெரிஞ்சிடும். கொடுக்கலாமா? ரெடியா? ஓகே, வந்துருச்சு. யார் அந்த லக்கி வின்னர்? வி யூனிசெக்ஸ் சலூன், ஒரு கோடு K1G. வாழ்த்துக்கள் பிரதர், நீங்க தான் நேற்றுக்கான கிவ்அவேல வின் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு தான் அந்த 1000 ரூபாய் கேஷ் பிரைஸ் இருக்க போது. ஆல்ரெடி உங்களுக்கு இதே கமெண்ட்ல நாங்க ரிப்ளை போட்டோம். அதை மறக்காம நீங்க போய் கொஞ்சம் சீக்கிரமாவே செக் பண்ணி நமக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்து டிஎம் பண்ணுங்க. அடுத்து இன்னைக்கும் கிவ்அவே இருக்கு. இன்னைக்கான கொஸ்டின் என்ன அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு வீடியோவில் ஏதாவது ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன். அதை பார்த்துட்டு அதுக்கான இதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. செஞ்சுட்டா போச்சு. இன்னைக்கு எபிசோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஆளுங்க அந்த தண்ணி பிடிக்கிறதுக்கு ஒரு செம்மையான ஒரு ஐடியா ஒன்று பண்ணியிருந்தாங்க. பிக் பாஸ் இவங்கள தூங்க விடக்கூடாது, வந்த உடனே விடிய விடிய முழிச்சிருக்க வைக்கணும்னு இப்படி ஒரு டாஸ்க் வச்சாரு. ஆனா அவங்க என்னடான்னாக்கா, நம்ம எதுக்குடா தூங்காம விடிய விடிய முழிச்சுக்கிட்டே இருக்கணும்னு அந்த பைப்புக்கு கீழே பாய விரிச்சு படுத்துட்டாங்க. இப்ப தண்ணி வந்த உடனே அவங்க மேல படுமா, உடனே முழிச்சு தண்ணியை பிடிச்சிட்டாங்க. என்ன ஒரு பிளான் பாத்தீங்களா? நெக்ஸ்ட் அலாரம் அடிச்சதுமே எல்லாரும் எந்திரிச்சு வந்துட்டாங்க. ஆனா அந்த சுபிக்ஷா மட்டும் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு உருட்டிட்டு அது பாட்டுக்கு தூங்கிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அரோராவும் வினோத் வந்து ஏமா எந்திரிச்சு இந்த வெளியவாது வந்துட்டு திருப்பி வந்து படுத்துக்க, கேஸ் வரும், வேலையாவது நடக்கும்லன்னு சொன்னாக்கா சரி சரின்னு மண்டையாட்டிக்கிட்டு ஆனாலும் எந்திக்கவே இல்லை. அதுக்கப்புறமா கனியக்கா வந்துட்டாங்க. ஏமா சுபிக்ஷா, நான் வேலையே செய்யாம சும்மாவே இருக்கம்மா, எல்லா வேலையும் அப்படியே கிடக்குது, நீ எந்திரிச்சு வந்தீங்கன்னா கேஸ் வரும், நானாவது ஏதாவது வேலையாவது செய்வேல அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா அப்படி சலிச்சுக்கிட்டு எந்திரிச்சு வந்தாங்க. அடுத்து சமைச்சு முடிச்சுட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கெமி தான் அங்க நின்று சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால அவங்க பார்வதி கிட்ட சாப்பாடு வேணுமான்னு கேட்டிருப்பாங்க போல் இருக்கு. அதுக்கே அந்த அம்மா நேத்திக்கு நடந்த அந்த சண்டையை இன்னும் விடாம திவாகர் கிட்ட புலம்பிக்கிட்டே இருக்குது. என்ன பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி திரும்பவும் வந்து சாப்பாடு வேணுமான்னு கேட்க தோணுதுன்னே தெரியலன்னு ஜாட பேசிக்கிட்டு இருக்கு. சொல்ல போனா இது ஒரு நல்ல மாதிரியான விஷயம் தானேங்க. நேத்திக்கு டாஸ்க்ல அப்படி அடிச்சுக்கிட்டு இருந்தாலுமே இப்போ அவளை அக்கறையா வந்து சாப்பாடு வேணுமான்னு கேட்கறாங்கன்னா சரி பரவாயில்லப்பா, நேற்றுக்கு அவ்வளவு தூரம் அடிச்சுக்கிட்டு கிடந்தாலுமே இப்போ வந்து அக்கறையா வந்து சாப்பாடு வேணுமான்னு கேட்குதுப்பா இந்த பிள்ளைன்னு நல்ல விதமா தானங்க சொல்லியிருக்கணும். ஆனா அதையுமே பார்வதி ஒரு நெகட்டிவாவும் ஒரு குறையாவும் தான் சொல்றாங்க. அதுவும் அதோட நிறுத்தல, திரும்ப திரும்ப அதே விஷயத்த எப்படி இதெல்லாம் கேட்க தோணுது, அப்படி போட்டு அடிச்சுட்டு அவ்வளவு தூரம் கையில அடியெல்லாம் கொடுத்துட்டு இப்படி ரத்த கட்டெல்லாம் வர வச்சுட்டு எப்படி இப்படிலாம் கேட்க தோணுதுன்னே தெரியல. இப்பதான் போய் கண்ணாடியில பார்த்தேன், இவங்க தள்ளி விட்டதுல உடம்புல எங்கெங்கெல்லாம் அடிபட்டு இருக்குன்னு எல்லார்ட்டையும் போய் காட்டுறாங்க. இங்க பாரு இங்க பாரு, எங்க டாஸ்க்னு வந்து அடி படத்தானங்க செய்யும், அப்படின்னு இங்க வந்திருக்கவே கூடாது, வீட்டிலேயே இருந்திருக்கணும். ஏன் நேத்திக்கு பார்வதி கூட தான் கெமிக்கு அவ்வளவு தூரம் டஃப் கொடுத்தாங்க, அதுல கெமிக்கும் கண்டிப்பா அடி பட்டிருக்கத்தானங்க செய்யும். ஆனா அவங்க ஒரு வார்த்தை கூட இதை சொல்லவே இல்லையே. எங்க பார்க்கணும், இங்க தானே பார்க்கணும். ஆனா இது ஏதோ வேணும்னே வாண்டடா அடிச்ச மாதிரியே பார்வதி ரிப்பீட்டடா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க கேமரால. சபரியும் சொல்றாப்ல சரி விடுமா அப்படின்னு, ஏன் நம்ம திவாகரே சொல்றாப்ல ஏமா மெதுவா பேசுமா கேட்க போகுதுன்னு. அதுக்கும் அதெல்லாம் கேட்கத்தான் செய்யும், ஆனாலும் கேட்டுக்கிட்டும் கேட்காத மாதிரியே இருப்பாங்கன்னு மீண்டும் மீண்டும் கெமிக்கிட்ட உரண்டை இழுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க கெமியை ஆடியன்ஸுக்கிட்ட நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அதுதான் ரொம்ப சீப்பா இருக்கு. பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இந்த வீட்டுல இப்படி ஒரு ஆள் இருக்கிறதே எனக்கு தெரியலன்னு நீங்க யார நினைக்கிறீங்களோ அந்த 2 பேரை சொல்லுங்க, அவங்களை பிடிச்சி ஜெயில போட்டுருவோம்னு ஒரு டாஸ்க் வச்சாரு. இதுல ஃபர்ஸ்டா வந்த விக்ரம் கமருதீனையும் வியானாவையும் சொன்னாப்ல, கமருதீனுக்கு ஒரு லீடர் பொசிஷனை கொடுத்துமே கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம தூங்கிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. அடுத்து வந்த கெமி வியானாவை சொன்னாங்க, அது கூடவே அப்சராவையும் சொன்னாங்க. இவங்க எல்லாம் உள்ள எதுலுமே இன்வால்வே ஆக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இந்த 2 ஆப்ஷனுமே ரொம்ப சரியான ஆப்ஷன் தான். ஏன்னா இந்த 2 பேருமே இந்த 1 வீக்கா உள்ள அப்படி என்ன பண்ணுச்சுங்கன்னு பாத்தீங்கன்னா ஒன்னே இல்ல. அதுல இந்த அப்சராவை யாராவது இந்த வாரத்துல ஏதாவது ஒரு எபிசோட்லயாவது பாத்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வந்த ஆதிரை அப்சராவை சொன்னாங்க, நம்மள அழகா காட்டணும்னு நினைக்கிறதுல தப்பு கிடையாது,
அதுக்குன்னு அதை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தா இந்த வீட்டுல இருக்க முடியாதுட்டாங்க. இது ஒரு சரியான காரணமா தான் பட்டுச்சு. அடுத்ததா வியானா கிட்ட நீங்க பவரை யூஸ் பண்றேங்கிற பேர்ல குட்டி குட்டியா ஏதோ வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அங்க கிச்சன் அவ்வளவு கேவலமா இருக்கு, பாத்ரூம் அதை விட கேவலமா இருக்கு, அதையெல்லாம் கூட வேலை கொடுக்கலாம். ஆனா அதெல்லாம் நீங்க கேட்கவே மாட்டீங்களே ஜி. அதனால நீங்க எல்லாம் இந்த வீட்டுல ஏன் இருக்கீங்கன்னு தெரியலன்ட்டா. நெக்ஸ்ட் பார்வதி ஆல்ரெடி வந்து அவங்க டைரக்டரையும் வினோத் ப்ரோவையும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் வந்து சொன்னதை பார்த்துட்டு திரும்பவும் வந்து பிக் பாஸ் இப்பதான் எனக்கு இந்த கேமே புரியுது, நான் வேணா இன்னொரு வாட்டி வந்து சொல்லலாமான்னு கேட்குறாங்க. எப்படி பார்வதிக்கு இந்த கேமும் புரியலையாமா. இதை பிக் பாஸ் வேற ஏத்துக்கிட்டு சரி வாங்க வந்து சொல்லிட்டு போங்கன்றாரு. அதுக்கு அவர் ஒரு காரணம் வேற சொன்னாரு பாருங்க. உண்மையா இருக்கணும்னு நினைச்சா எப்பயுமே என்கிட்ட வாய்ப்பு கிடைக்கும்னு ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க. அட 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 என்ன வார்த்தை. சரி அப்படி என்னத்தான் சொல்ல போறாங்கன்னு பார்த்தா நான் நினைச்சதையே தான் சொன்னாங்க. என்னடா கெமி பேரை சொல்லலையேன்னு பார்த்தேன். அதுக்கு பதிலா இப்ப வந்து வினோத் ப்ரோக்கு பதிலா கெமியை சொன்னாங்க. அதுலயும் அவங்க யூஸ் பண்ண வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்க. ஏதோ நம்மளால எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு கெமிக்கு ஏதாவது பண்ணணுங்கிற மாதிரியே அந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க. இவங்க நேத்து என்னைய பயங்கரமா பிசிக்கலா தாக்குனாங்க. ஆனா இதெல்லாம் ஒரு கேம்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அதனால இவங்க இங்க இருந்தாங்கன்னா எனக்கு உடல் அளவுல நிறைய காயங்கள் படுமோன்னு தோணுதுன்னு நாமினேஷன்ல சொல்ல வேண்டிய ரீசன் எல்லாம் இவங்களோட வன்மத்தை தீர்த்துக்கிறதுக்காக இந்த வீட்டுல ஒண்ணுமே பண்ணாம இங்க இருக்கிறதுனே தெரியாத ஆளோட லிஸ்ட்ல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃபைனலி இந்த லிஸ்ட்ல வியானாவும் நம்ம வினோத் ப்ரோவும் தான் அதிகப்படியான ஓட்டு வாங்கி ஜெயிலுக்கு போகும் வாய்ப்பை தட்டி பறிச்சிருக்காங்க. அதுலயும் பிக் பாஸ் இந்த விஷயத்தை சொல்லும் போது இந்த வினோத் ப்ரோ வாட்ச் ஓகேன்னு பிக் பாஸ்னு ஒரு வார்த்தை சொன்னாப்ல. ஆனா அப்ப கூட இந்த வியானா ஓகேன்னு கூட ஒரு வார்த்தை சொல்லாம சும்மாவே தான் நிக்குது. நெக்ஸ்ட் இது முடிஞ்சதுமே ஆதிரை போய் வினோத் ப்ரோ கிட்ட நீங்க எனக்கு சொன்ன ரீசனே தப்புன்னு சொல்லி ஒரு பிரச்சனையை பண்ணாங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம திவாகர் பார்வதி கிட்ட எல்லாருமே இந்த கமருதீனை தான்ப்பா குத்துனாங்க, அதெல்லாம் தப்புப்பா, எல்லாரும் ஒரு ஆளை குத்தக்கூடாது, அவர் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் தப்பு பண்ணல, அவர் எல்லாரும் அவரை குத்துறாங்கன்றதுக்காகத்தான் நான் அவரை குத்தாம மாத்தி குத்துனேன்றாப்ல. இங்க என்னடா நடக்குது ஒண்ணுமே புரியலையே. கமருதீன் பேசினாலே கடுப்பாகிற திவாகர் கமருதீன் மேல அக்கறைப்பட்டு பாவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காப்ல. இதெல்லாம் கேமராக்காக பேசுறாங்களா உண்மையா பேசுறாங்களா நம்பவே முடியலடா ஆண்டவா. அங்கிட்டு பார்த்தா கனியக்கா, பிரவீன், ஆதிரை இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் ஒன்று போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே இன்னைக்கு சாப்பாடே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், இன்னைக்கு கம்மியா இது பண்ணிட்டு நாளைக்கு சமாளிக்கணுமேன்னு. ஆனா அவங்க என்னடான்னாக்கா எங்களுக்கு சிக்கனும் சப்பாத்தியும் வேணும்னு கேட்கறாங்க. எனக்கு என்னமோ இதெல்லாம் அநியாயமா தெரியுது. அதனால இந்த சாப்பாடை இந்த குழம்பு எப்படியாவது கெடுத்து விட்டுறான்னு நிறைய உப்பள்ளி போட்டுட்டு ஐயோ நீயுமா உப்பு போட்டீங்க நானும் தானே உப்பு போட்டேன்னு சொல்லி சமாளிச்சு விட்டுறோம்னு ஒரு பிளான் போட்டுக்கிட்டு ஏங்க அவங்கெல்லாம் இவங்களை பார்க்க வச்சு சாப்பிட்றது அநியாயம்னு சொல்லிட்டு அவங்களோட சாப்பாட்டை கெடுத்து விடுறதெல்லாம் நியாயமா என்ன எனக்கு ஒன்றும் புரியல. கடைசியில சொன்ன மாதிரியே கனியக்காவும் பிரவீனும் மாத்தி மாத்தி ஆளாளுக்கு உப்பள்ளி போட்டுட்டு ஐயோ நீங்களே ஏன் உப்பு போட்டீங்க நானும் ஏற்கனவே உப்பு போட்டுட்டேன்னு ஒரு டிராமா பண்றாங்க. கூடவே ஆதிரையும் சேர்ந்துக்கிட்டு ஏன் நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டிருக்க வேண்டியதானு கேட்டாக்கா இல்ல அவங்களோட சாப்பாடு நம்ம டேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அதை ஒரு ரீசனா வேற அவங்க வச்சுக்கிட்டாங்க. கடைசியில இந்த சுபிக்ஷா புள்ள வந்து அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஐயா எங்க ரொம்ப உப்பா இருக்குங்கன்னு சொன்னாக்கா சரி தண்ணியை ஊற்றி சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா தண்ணியை ஊத்துறதுக்கு அப்புறமும் காரம் அதிகமா இருக்கு கண்ணே எரியுதுன்றாங்க அவங்க. ஆனா இங்க என்னடான்னா நீங்க ஏன் உப்பு போட்டீங்க என்ன கேட்காம ஏன் போட்டீங்கன்னு இவங்க இந்த பக்கம் டிராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா பிரவீன் வெளியே போய் ஆமா இந்த ஆதிரை எந்த டீம் அவங்க ஏன் கிச்சன்ல இருந்துட்டு கேள்வி எல்லாம் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு நேரா உள்ள போய் நீங்க எதுக்கு இங்க வந்து கேள்வி எல்லாம் கேட்கறீங்க அவங்க தான் கேள்வி எல்லாம் கேட்கணும் நீங்க கேள்வி எல்லாம் கேட்க கூடாதுன்னு இவர் ஒரு பக்கம் கத்துறாரு. அதுக்கு ஆதிரையும் நான் ஏன் கேட்கக்கூடாது நான் ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்கேன் நான் அப்படிதான் கேட்பேன்னு அவங்க ஒரு பக்கம் கத்துறாங்க. ஆனா எனக்கு என்னமோ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த குழம்புக்காகத்தான் இவங்க மறுபடியும் ஒரு டிராமா பண்றாங்கன்னு தான் தோணுச்சு. ஆனா பாவம் அந்த டீலக்ஸ் வீட்டுக்காரங்க காரமா இருக்கிற அந்த கறி குழம்பையே தான் வச்சு அந்த சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டாங்க. கடைசியில காரக்குழம்பு கனியக்காங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஆதிரையும் பிரவீனும் சண்டை போட்டது டிராமா தாங்கிறத அவங்களே சொல்லிட்டாங்க. ஐயோ அவன் பேசும்போது எனக்கு சிரிப்பாக வந்துருச்சு என்னால அடக்கவே முடியலன்னு ஆதிரையும் கனியக்காவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல பொய்யாவும் டிராமா பண்றாங்க உண்மையாவும் டிராமா பண்றாங்க. எவன் உண்மையா இருக்கான்னே தெரியலைங்க. நெக்ஸ்ட் திடீர்னு பார்த்தாக்கா கமருதீனும் ஆதிரையும் சட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது இப்ப இந்த சண்டையாவது உண்மையா இல்ல டிராமாவானே தெரியலையாடாங்கிற மாதிரி கன்ஃபியூஷன்லயா தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ கமருதீன் ஆதிரை கிட்ட போய்
போய் நீங்க என்ன லக்ஸரி வீட்டுக்காரங்க மாதிரியே நடந்துக்கிறீங்க, ரொம்ப தௌலத்தா பண்றீங்கன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு அந்த அம்மா என்ன என்கிட்ட கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுறீங்க, இப்படி எல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லைன்ட்டாங்க. எது நான் கெட்ட வார்த்தை பேசுறேன்னா எப்பமான்னு கேட்டாக்கா, அதான் இப்ப பேசுனீங்களே தௌலத்தா பண்றேன்னு அதுதான் கெட்ட வார்த்தை அப்படின்றாங்க. அதுக்கு கமருதீன், ஓ இதுவே உனக்கு கெட்ட வார்த்தையாமா அப்படின்னா சாரிமா அப்படின்றாரு. அடுத்து சாரியை கேட்டு முடிச்சிட்டு கமருதீன், நீங்க எல்லாம் இதெல்லாம் சொல்லாதீங்க, நீங்க வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டீங்கன்னு சொல்ல, யாரு நானா, அது நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, சூப்பர் கமருதீன் சொன்னாங்க. நமக்கும் அதே தான் தோணுச்சு. ஆனா அவரு நீங்க வேலையே செய்யறதுக்கு வரமாட்டீங்க, வாயை புடுங்கிறதுக்கும் நிம்மதியை கெடுக்கிறதுக்கு தான் வருவீங்கன்னு சொன்னாரு. ஆனா அவங்க ஆமா நான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கே அதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் கேப்டன்சிக்கான ஃபைனல் டாஸ்க் ஒன்று வச்சாங்க, உங்களுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு ஒரு டாஸ்க். அதாவது ஒரு 3 பொருள் வச்சிருப்பாங்க, அதுல இவங்க தைரியமா எந்த பொருளை எடுக்கிறாங்கன்றத பொறுத்து லக்ஸரி வீட்டுக்காரங்க இவங்க தான் தைரியமானவங்கன்னு சொல்லுவாங்களாம், அவங்க தான் வின்னர். அந்த 3 ஆப்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு இனிமே நான் பேசவே மாட்டேன் அப்படிங்கிறதா, அங்க ஒரு துணி ஒன்று இருக்கும், அதை எடுத்து வாயில கட்டிக்கிட்டு பேசாமையே இருக்கணும். ரெண்டாவது, இனிமே நான் யூனிஃபார்ம்லயே இருப்பேன்னு சொல்லி அங்க ஒரு வெள்ளை கலர் சட்டை இருக்கு, அதை போட்டுக்கணுமா. மூணாவது, இனிமே நான் என் முகத்தையே காட்ட மாட்டேன், இந்த மாஸ்க தான் போட்டுக்கிட்டு இருப்பேங்கிறதா. ஆனா இதுல ஒரு ட்விஸ்டே இருக்கு, இவங்க எதை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதை இந்த சீசனோட எண்டு வரைக்கும் கூட அப்படியே போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு பிக் பாஸ். அதை வச்சு தான் நம்மளால பேசாமையே இருக்க முடியுமா, இல்ல யூனிஃபார்ம்லயே இருக்க முடியுமா, இல்ல முகத்தை மூடிக்கிட்டே இருக்க முடியுமான்னு யோசிச்சு முடிவெடுக்கணுங்கிறதா அந்த தைரியமான முடிவு. இதுல துஷாரு நான் பேசவே மாட்டேங்கிறத சூஸ் பண்ணாரு. அதுக்கான ரீசன், நான்லாம் பேசணும்னு அவசியமே இல்லை பிக் பாஸ், நான்லாம் பாடி லாங்குவேஜ்லயே கலக்கிறேன் பிக் பாஸ் சொன்னார். அடுத்து பிரவீன், இங்க பல நிறங்கள் இருக்குது, அதனால நான் வெள்ளையை எடுக்கிறேன்னு சொல்லி யூனிஃபார்ம் எடுத்தாரு. அடுத்தது ஆதிரை, நான் கேப்டன் ஆகணும், இங்க நான் என் ஒர்க்கை காட்டினாலே போதும், என் முகத்தை காட்டித்தான் என்னை ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லி மாஸ்க் எடுத்துக்கிட்டாங்க. இவங்கெல்லாம் அவங்களோட சாய்ஸ் எடுத்துட்டு உள்ள போனாக்கா உள்ள இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து துஷார் எடுத்தது தான் தைரியமான முடிவுங்கிற மாதிரி துஷாரை செலக்ட் பண்ணிட்டாங்க. என்னோட சாய்ஸுமே அவர் தான், ஏன்னா யூனிஃபார்ம்லயே இருக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதே மாதிரி முகத்தையே காட்டாம கூட இவங்களெல்லாம் பேசியே கூட சமாளிச்சிடலாம். ஆனா இந்த வீட்டுல பேசாம ஒண்ணுமே பண்ண முடியாது, அதெல்லாம் நான் பேசாமே கலக்கிடுவேன்னு சொன்னாலும் அதெல்லாம் கஷ்டம். அந்த வகையில் இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் கேப்டன் துஷார் தான். அது கூடவே பிரவீனும் ஆதிரையும் அவங்களோட அந்த மாஸ்கையும் யூனிஃபார்மையும் போட்டுக்கிட்டு தான் இப்ப இருந்து இருக்கணும்னு பிக் பாஸ் சொல்லிட்டாப்ல. ஆனா துஷாருக்கு மட்டும் என் வீட்டோட தலை வாயில கட்டு போட்டுக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும், அதனால நீங்க மட்டும் கலட்டி இருக்குன்னு அவர் கலட்ட சொல்லிட்டாரு. ஆனா அவங்க 2 பேர் தான் பாவம், கேப்டன்ஷிப்பும் கிடைக்கல, இது இந்த சீசன் ஃபுல்லா வேற மாட்டிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுலயும் ஆதிரை தான் ரொம்ப பாவம். ஆனா எனக்கு தெரிஞ்சு இது வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி வந்ததுமே கலட்டுங்கன்னு சொல்லிடுவாங்களோன்னு தோணுது. ஆனாலும் நான் கூட இந்த ஆதிரை கொஞ்சம் தைரியமான பொண்ணுன்னு நினைச்சேங்க. அவங்க என்னடான்னா இவங்களை விட்டுட்டு துஷாரை செலக்ட் பண்ணதுக்காக ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க, என்னையே செலக்ட் பண்ணலன்னு. மத்தவங்க எல்லாம் வந்து சொல்றாங்க, ஏம்மா பேசாம இருக்கிறதே கஷ்டம், அதுலயும் அந்த துணியை வச்சு வாயை கட்டினதுல அவனுக்கு பாதி மூஞ்சி மறைஞ்சு போச்சு, அப்படின்னா அவனுக்கு ஒரு டபுள் இதுவா இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனாலும் அவங்க சமாதானமே ஆகல. வெளியே போய் கார்டன்ல உட்காந்து சுபிக்ஷா கிட்ட பிக் பாஸ் டீம் பண்ணதுமே தப்பு தான், அவங்க வாயை கட்டுறதுக்கு சின்னதா தானே ஏதாவது ஒண்ணு கொடுத்துருக்கணும், அவங்க ஏன் இவ்வளவு பெருசா ஒண்ணு கொடுத்தாங்கன்னு அவங்கள குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா அவ்வளவு பெரிய துணியை வச்சு அவன் இப்படி கெட்டும் போது அட்லீஸ்ட் இவங்களாவது சொல்லி இருக்கணும்ல, நீங்க வாயை மட்டும் கட்டுங்கன்னு. இப்போ இவனுக்கு ஒரு டபுள் பாயிண்ட் மாதிரி ஆகி போச்சுல. அப்ப எனக்கு என்னமோ பிக் பாஸ் டீமே இதை ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் பண்ணிருப்பாங்களோன்னு தோணுதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஆதிரை பேசுறது தப்பா தாங்க தெரிஞ்சது. இது ஒரு டாஸ்க், யாரு எந்த அளவுக்கு தைரியமான டிசிஷன் எடுக்கிறீங்கன்றதை தான் சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா இவங்களே முதல்ல அதை எடுத்திருக்க வேண்டியதானே. அப்பெல்லாம் அதை எடுக்காம சரி இந்த வீட்டுல முகத்தை காட்டுறது தான் ரொம்ப முக்கியமே, அதுலயும் நம்ம ஒரு பொண்ணு, நம்ம இந்த மாஸ்கை போட்டுக்கிட்டோம்னா நம்மள தான் செலக்ட் பண்ணுவாங்கன்னு அந்த பாயிண்ட்ல அப்படி ஒரு ஆங்கிள் யோசிச்சு இதை எடுத்துக்கிட்டு இப்ப புலம்பி என்ன ஆக போகுது. நெக்ஸ்ட் கொஞ்ச நேரத்திலேயே அந்த மாஸ்கை கலட்டி தூக்கி போட்டுட்டு நான் போடவே மாட்டேன்னு இருக்காங்க. சபரியும் சொல்றாப்ல, அதிலே கோவப்படாத, அதை எடுத்து மாட்டுன்னு சொன்னாக்கா, ஏய் அவன் தான் வீட்டோட தலையாயிட்டான், நான் ஏன் போடணும், தலையாகிறவங்க தான் போடணும், நான் தான் தலையாகவே இல்லையான்னு கேட்கறாங்க. இவ்வளவு நாளா ஆதிரை தான் கொஞ்சம் நல்லா தெளிவா பேசுறாங்க, நல்லா வருவாங்களான்னு சொன்னேன். இப்ப அவங்களே கோபத்துல என்ன பேசுறோம் எப்படி பேசுறோம்னே தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து சபரியும் சுபிக்ஷா இவங்க 2 பேருமே சொல்றாங்க, இல்ல நீங்க எதை சூஸ் பண்றீங்களோ அதுதான் கடைசி வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குன்னு தான் அவர் சொன்னாரே தவிர நீங்க தலையானாதான் அது கடைசி வரைக்கும் வரும்னு சொல்லணும்னு சொன்னாலும், ஆனால் அவங்க அதெல்லாம் கேட்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் அவங்க தான் ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டாங்க, பிக் பாஸே சரியா பண்ணலன்னு சொன்னாங்க.
இப்ப என்னடான்னா அவ்வளவு தெளிவா ரூல்ஸை சொல்லியுமே இவங்க அதுக்குள்ள ஒரு பாயிண்ட் வர கண்டுபிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பிரவீனும் துஷார் வந்து பேசுறாங்க. அப்பயுமே துஷார் கிட்டயே அதைத்தான் சொல்றாங்க, இதெல்லாம் அன்பேர் துஷாரு, உனக்கு சின்னதா ஒரு டேப் ஒண்ணு கொடுத்துருக்கலாம்ல, ஆனா முகத்தை சேர்த்து மறைக்கிற மாதிரி பெருசா துணியை கொடுத்துட்டாங்க, அது உனக்கு ஒரு டபுள் பெனிஃபிட் மாதிரி ஆயிப்போச்சு, அதை ஒரு பாயிண்ட் அவங்க சொல்லிட்டாங்களா, அதுதான் எனக்கு டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இந்த வீட்டோட கேப்டன் துஷார் அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. என்னதான் அவங்க சொல்றத கேட்டாலும் ஏமா முதல்ல நீ அதை எடுத்து மாட்டு அப்புறமா பேசிக்கிறோன்னு தானே சொல்லியிருக்கணும். இவர் எப்படி கேப்டன்ஷிப்பை பண்ண போறாருன்னு தெரியல, டவுட் தான். நெக்ஸ்ட் வியானாவும் வந்து பார்வதி தான் துஷார் துஷார்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, அதுலதான் எல்லாரும் இன்ஃபுளுன்ஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு அவங்க எதுக்கு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும், அது ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அங்க உள்ள பார்த்தா பார்வதி ஆதிரை மாஸ்க் தூக்கி போட்டதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நான் ரூல்ஸை பிரேக் பண்ணேன்னு சொல்லி அவங்களும் பண்றாங்களாமா. நான் ஏன் பண்ணேன்னு உனக்கு தெரியுமா, ஆனா நீ பண்ணதை எல்லாருமே பார்த்தோம், பிக் பாஸே தப்புன்னு பேசிக்கிட்டு இருக்காடா அவன்னு கலையரசன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதைத்தான் நான் அன்னைக்கே சொன்னேன், இவங்க கண்டென்ட்டுக்காக வேணுமுன்னே அதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு. பாருங்க, ஒரு ரூல் பிரேக் பண்றதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், அது தெரியாம பண்றதுங்கிறது வேற. ஆனா ரூல் பிரேக் பண்ணியே ஆகணும்னு வேணும்னே தெரிஞ்சே ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு இவங்களாவே திமுறா மரியாதையே இல்லாம பேசிட்டு ஒண்ணு பண்ணாங்க. இதுல ஒரு சில பேர் இவங்களுக்கு சப்போர்ட் வேற, பார்வதி பண்றது சரிதான், உங்களுக்கு அவங்கள பிடிக்கல அதனாலதான் நீங்க இப்படி பேசுறீங்கன்னு வேற சொல்றாங்க. நெக்ஸ்ட் கிவ்அவேக்கான क्वेश्चन பாத்துருவோமா? இந்த क्वेश्चन பாக்குறதுக்கு முன்னாடி நான் நேத்தே தெளிவா ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன், #V4U போட்டு ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு. ஆனாலுமே நிறைய பேர் வெறும் V4U இல்லைன்னா V4U போடாம வெறுமனே ஆன்சரை மட்டும்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு என்னமோ இதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது போல் இருக்கு. அதனால இந்த ஹேஷ்டாக் எதுவுமே வேணாம், அதை வேணா விட்டுறலாம், வெறுமனே கமெண்ட் மட்டுமே பண்ணுங்க. அந்த வகையில இன்னைக்கான கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பிக் பாஸை பத்தி எல்லாம் கொஸ்டின் கிடையாது, நம்ம சேனல் பத்தியும் என்னோட ரிவ்யூ பத்தியும் தான் கொஸ்டின். நான் எப்படி ரிவ்யூ பண்றேன், சரியா பண்றேனா இல்ல தப்பா பண்றேனா, இல்ல உங்களுக்கு என்ன தோணுங்கிறத உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களோட கருத்து எதுவா வேணா இருக்கலாம், அது கிரிட்டிசிசமாவே இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா கெட்ட வார்த்தைகள் இந்த நெகட்டிவிட்டி அது மட்டும் இருக்கக்கூடாது. மற்றபடி நீங்க எதுனாலும் சொல்லுங்க. இன்னைக்கோட ரிவ்யூல ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி நான் எப்படி சொல்லியிருக்கேன், அதுல உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க, இல்ல நான் என்ன மாத்திக்கலாம்னு சொல்லுங்க. ஆனா எதையாவது சொல்லுங்கயா. ஆனா ரூல்ஸ்ல மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு, லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் கூடவே யாராவது ஒருத்தருக்கு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணியிருக்கணும். ஏன்னா நான் ஆல்ரெடியே சொன்னேன், இது வந்து ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட் மாதிரி தான் உங்களுக்கும் எனக்கும்னு. ஆனா ஃபர்ஸ்ட் வீடியோவிலேயே கமெண்ட் பாத்தீங்கன்னா அவ்வளோ கமெண்ட்ஸ் இருக்கு, எனக்கு அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்ததே கிடையாது. ஆனா வீடியோவை எவ்வளவு நேரம் பார்த்துருக்காங்க அப்படின்னு போய் பார்த்தோம்னா ரொம்ப கம்மியா இருக்கு. அதான் இதுன்னா இப்ப நம்ம வின்னர் வந்து எல்லா ரூல்ஸுமே ஃபாலோ பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணும்போது, ஷேருன்னா நம்ம வின்னரை செலக்ட் பண்ற டைமுக்கு முன்னாடியே அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும், ஒரு சரியான ஆளுக்குமே போய் சேரும்ல. புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். ஏன்னா இந்த கிவ்அவே பண்றதுலாம் நம்ம ஒரு கத்துக்குட்டி தான், இப்பதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வினோத்தையும் வியானாவையும் ஜெயில தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா உள்ள நந்தினி கத்திக்கிட்டு இருக்காங்க, என்னோட அன்புலையும் இதுலயும் சந்தேகப்பட்டீங்க, நான் உண்டு இல்லைன்னு ஆக்கி போடுவேன், நான் அது இல்லாம கஷ்டப்பட்டிருக்கேன், உங்களை கரெக்ட் பண்றதுக்காக இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு சொல்ற ஆளு நான் கிடையாதுன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க யார்கிட்ட கத்துறாங்கன்னே தெரியல. நைட் ஆயிருச்சுனால இவங்களுக்கு இன்னும் சந்திரமுகி உள்ள பூந்துருமான்னு தெரியும். அப்புறமா தான் தெரியுது அவங்க ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் பேசுறாங்க. முதல்ல கெமிட்ட போயிட்டு, ஏய் கெமி இங்க ஒரு உடனே தான் நான் உன் டிஷர்ட்டு உன் ட்ராக்கு நல்லா இருக்குன்னு மட்டும்தான் சொன்னேன், நீ பிரம்மாண்டமா இருக்க, உன்னை அரவணைக்கணும் உன்னை கரெக்ட் பண்ணிக்கணும்லாம் சொல்லல அப்படின்னு இவங்கிட்ட சொல்லிட்டு அடுத்ததா கனியக்காட்ட போய், இங்க ஒரு கனியக்கா நான் அழுதது உண்மை, அது உண்மைன்னு எனக்கு தெரியும், நான் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமா நான் நல்லா ஆகிட்டேன்றதுக்காக நான் வீக்குன்னுலாம் கிடையாது, அந்த உண்மையான பாசத்தை நான் உங்ககிட்ட பார்த்தேன், உன் கண்ணுல அதை பார்த்தேன், அதனால நான் உன் கூட நின்னேன். ஆனா இன்னைக்கு அது உன் சந்தேகமா இருக்குன்னு தெரியும் போது இன்னைக்கு நான் உன்னை விட்டு விலகிறேன்னு ஏதோ 80s மூவியோட கிளைமேக்ஸ்ல வர்ற ஹீரோயின்ஸ் மாதிரி ஒரே பஞ்ச் டைலாக் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நந்தினி உங்க கூட எல்லாம் என்னால இருக்கவே முடியாது சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே அமைதியா நம்ம ஏதாவது பேசணும்னா இந்த பிள்ளை ரொம்ப எமோஷனலு டக்குன்னு அழுதுரும்னு சொல்லி கம்முன்னு இருக்காங்க. ஆனா பார்வதி மட்டும் இப்ப நம்ம மட்டும்தான் அவ கூட அரவணைப்பா இருக்கோம்னு காட்டணும்னு அவங்க பக்கத்துல போக ட்ரை பண்ணாப்புல பாருங்க. உடனே அதை நம்ம கேப்டன் துஷார் பார்த்துட்டாரு. ஐயோ இது போச்சுன்னா அழுகாம இருக்கிறவளை அழுக வச்சு இந்த வீட்டையே ரெண்டாக்கி விட்டுருமேன்னு சொல்லி குறுக்க வந்து தடுத்தாப்ல. அக்கா வேணாக்கா நீ போகாதக்கா போகாதக்கப்பான்னு தடுக்கிறாப்ல. ஆனா அவங்க என்னடான்னா, ஏய் நீ என்ன நிறுத்தாத நீ அந்த பக்கமா போன்னு சொல்லிட்டு அங்க எங்கேயுமா போறாங்க. துஷார் இந்த வீட்டோட கேப்டன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்கிட்ட, டேய் தம்பி எல்லார்ட்டையும் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருடான்னு இவங்க தான் சொன்னாங்க. ஆனா இப்போ அவனை கேப்டன் கொஞ்சம் கூட மதிக்காம, ஏய் தள்ளி போ, என்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு, தள்ளி போயிரு, நான் அப்படிதான் நிப்பேன், தள்ளி போன்னு
கொஞ்சம் கூட அவனுக்கு ஒரு மரியாதையே கொடுக்காம ரொம்ப கேவலமா ரூடா பண்ண. பார்வதி வாயில இருந்து நல்ல விதமாவே வார்த்தை வரமாட்டேங்குதரா. இவங்க கூட எல்லாம் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. துஷார் இந்த கேப்டன்ஷிப்பை ஒழுங்கா பண்ண மாட்டாருன்னு இப்பதான் சொன்னேன், அதை உடனே நிரூபித்து விட்டார். அவ்வளவு கேவலமா ஒருத்தங்க பேசுறாங்கன்னா ஒரு கேப்டனா அதை எதிர்த்து பேசி இருந்திருக்கணும். ஆனா எதுவுமே பேசாம அவர் பாட்டுக்கு போறாப்ல. சரி, கேப்டன் கிட்டயே இவ்வளவு பேசுறாங்களே, அப்ப நந்தினியத்தான் போய் சமாதானப்படுத்த போறாங்களாக்கும்னு பார்த்தா அந்த பக்கம் நந்தினி உங்களை மாதிரியில என்னால சாப்பாட்டுல உப்பெல்லாம் இல்லை கொட்ட முடியாதுன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க போய் அவங்களுக்கு பின்னாடி சும்மா நின்றுகிட்டு இருக்காங்க. அவங்க எங்கெங்கெல்லாம் போறாங்களோ அங்கெங்கெல்லாம் போய்கிட்டு இருக்காங்க, எதுவுமே பண்ணல. இது ஏன் தெரியுமா? ஏன்னா இப்ப நந்தினி தான் சண்டை போட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த கேமராவும் அவங்க மேலதான் போக்கஸ்ல இருக்கும். அப்ப அவங்க பக்கத்துல போய் நின்னோம்னா நாமளும் டிவியில தெரிவோம்னு தான். இதை சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. பார்வதி உனக்கு பிடிக்கல அதனாலதான் நீ இப்படி பேசுறேன்னு சொல்லுவீங்க. ஆனா அதை அவங்க வாயாலேயே சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் கார்டன்ல இவங்க ஒரு 3 பேர் நிக்கிறாங்க. விக்ரம், அப்புறம் கூட இன்னொரு ஆளு பார்வதி. அப்போ எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு விக்ரம் காதுல போயிட்டு, எல்லாருமே கேமரால தெரியணும்டா, மறைக்காத அப்படின்றாங்க. இந்த வீட்டுல சுத்தி 100கணக்கான கேமரா இருக்கு. அதுல எல்லாம் தெரியாத இவங்க தான் விக்ரம் மறைக்கிற அந்த ஒத்த கேமரால தெரிஞ்சிட போறாங்களா என்ன? ஏன்னா எல்லா நேரமுமே எல்லா ஆங்கிலையுமே நம்ம தெரிஞ்சே ஆகணும்னு எல்லா நேரமும் ஒரு கேமரா பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளாதான் இருக்கிறாங்க. இதை சொன்னா நம்புனா நம்புங்க, நம்ம பாட்டி போங்க. இந்த நந்தினி எதுக்கு கோவப்படுறாங்கன்னே தெரியல. என்னாலலாம் உங்க கூட இருக்க முடியாது, நான் விஜய் சேதுபதி முன்னாடி சொல்லிட்டு நான் கிளம்புறேன்னு அவரை ஒரு போடு. விஜய் சேதுபதி அண்ணா, விஜய் சேதுபதி சார்லாம் கிடையாது, வெறும் விஜய் சேதுபதி அவ்வளவு. அடுத்து இவங்களெல்லாம் முடிச்சுட்டு கலையரசன் போயிட்டாங்க. எங்க அவன் கலையரசன்? டேய் இங்க பாரு, உன்னை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன் என்னை பத்தி அங்க இருக்கிற எவனுக்குமே தெரியாதுடா. நான் தான் வந்தப்போ உன்னை நாமினேட் பண்ணேன். ஆனா ஏன் பண்ணேன்? ஏன்னா நீ ஒரு சக்தி. இங்க வந்தப்பவே உன் கண்ணுல ஒரு சக்தியை பார்த்தேன். இவங்க எல்லாம் நினைக்கிறாங்கடா நீ ஒரு முட்டா பையன்னு. ஆனா நான் சொல்றேன், நீ தாண்டா கடைசியில ஜெயிப் பண்ணு. இங்கேயும் ஒரு பஞ்சிட்டு அடைய விஜய் டிவி என்ன ஆச்சுன்னு சொல்லி தலைங்கடா. இந்த அம்மா ஏன் கத்துறாங்கன்னு தலையும் புரியல வாழும் புரியல. ஃபுல்லா பஞ்சிட்டேலாக்கா வருது, ஆனா ஏன் வருதுன்னு தெரியல. நெக்ஸ்ட் வெளியே போய் கேப்டன் துஷார் கிட்ட, டேய் என்னை எப்படியாவது வெளியே அனுப்பிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு அவரு, அக்கா இங்க நீ வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு தெரியும், வேணாமக்கான்னு சொன்னாக்கா. டேய் இங்க எல்லாரும் ஃபேக்கா இருக்காங்கடா, என்னால நடிக்க முடியல, ஆனா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு கூடவே அவரும் சேர்த்துக்கிட்டு, ஆமாங்கக்கா எனக்கு தெரியும்க்கா, நீங்க ரொம்ப உண்மையா இருக்கீங்க, எனக்கு தெரியும்க்கான்னு இவரும் கூட சேர்ந்து அழுக ஆரம்பிச்சிட்டா. இவங்க சொல்றதெல்லாம் சரிதான், எல்லாரும் ஃபேக்கா இருக்காங்க தான், எல்லாரும் வேணும்னே கண்டென்ட் கொடுக்கத்தான் செய்றாங்க. ஆனா அதை பிக் பாஸும் தடுக்கிறது இல்ல, போஸ்டும் கண்டுக்கிறது இல்ல. நமக்கு என்ன வந்துச்சு? நமக்கு எது நடந்தாலும் கண்டென்ட் தானே, நம்ம எதையாவது பேசி நம்ம சேனலை பறி கொடுக்கணும். நெக்ஸ்ட் இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பேசி அழுதுகிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம துஷார் வேற அவங்க கிட்ட, அக்கா ஏற்கனவே இந்த பார்வதி உள்ள வந்துச்சுன்னா குட்டையை குழப்பி இருந்தாங்க, நான் தடுத்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. பார்த்தா அந்த பக்கம் மேடம் அங்கேயும் வந்து நிக்கிறாங்க. உடனே இந்த நந்தினி திடீர்னு, என்ன எல்லாரும் இங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன அக்கறை வருது அக்கறை இப்போ இல்ல இதுலயும் ஏதாவது கண்டென்ட் கிடைக்குமான்னு பாக்குறீங்களான்னு திட்டுனாங்க பாருங்க. எனக்கு இவங்க அவங்களத்தான் திட்டுறாங்களா இல்ல ஜாடமாடையா பார்வதியை திட்டுறாங்களான்னு தெரியும். அடுத்து பார்த்தா பார்வதி எப்படியோ ஏதோ பண்ணி நந்தினி பக்கத்திலே போய் உட்காந்துக்கிட்டாங்க. இதுல இந்த நந்தினி வேற பார்வதி கிட்ட, நீ உண்மையான ஆளு, இங்க இருக்கிறவங்க எல்லாம் எப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும்ன்றாங்க. இது கேட்டதுமே அவங்களுக்கு குஷி ஆகி போச்சு. அப்பாடா எனக்கு இது போதும். இருந்தாலும் பரவாயில்லைங்க, பார்வதி கரெக்டான ஒரு விஷயத்த சொன்னாங்க. உனக்கு நீ தெரப்பி ஏதாவது போறியா இல்லையா, உனக்கு பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த வச்சு ஏதோ உன் மைண்ட்ல ஒரு டிராமா இருக்குன்னு நினைக்கிறேன், நீ ஏதாவது தெரப்பிக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா நந்தினி என்னடான்னாக்கா, நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பியே ஆகணும்னு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னமோ இதுதான் ஃபர்ஸ்ட் சீசன் மாதிரியும் பிக் பாஸ்னா எப்படி இருக்கும்னு தெரியாம அந்த வீட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்ட மாதிரியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூம்ல கூப்பிட்டு என்னன்னு கேட்டாரு. இல்ல நான் கிளம்பணும் பிக் பாஸ்னாங்க. அதுதாமா ஏன்னு கேட்டாரு. இல்ல இவங்க எல்லாருமே ரியாலிட்டியாவே இல்ல, என்னோட அன்பை கிண்டல் பண்றாங்க, அதுக்கெல்லாம் நான் விடவே மாட்டேன், நான் கிளம்பியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவர் பெருசா அட்வைஸ் எல்லாம் எதுவுமே பண்ணல, ஆறுதலும் சொல்லல. சிம்பிளா உங்க லெஃப்ட் சைடுல ஒரு டோர் இருக்கு, அதுக்கு வழியா நீங்க வெளியே போலாம்னு சொல்லிட்டாரு. இவங்களும் எந்திரிச்சு வெளியே போயிட்டாங்க. இடது பக்கத்துல ஒரு கதவு இருக்கு, அது வழியா நீங்க போகலாம். என்ன கேட்டா பிக் பாஸ் இப்படி பண்ணது ரொம்ப சரின்னு தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா வந்த உடனேயே போறேன்னு சொல்றவங்கள, இல்ல ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு எமோஷனல் ஆகுறவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா அவங்க போறதுக்கு முன்னாடி நான் பிக் பாஸ் நந்தினின்னு ஒரு பேர் வாங்கிட்டேன், அது எனக்கு போதும்னு சொன்னாங்க. இங்க 100 நாள் இருந்தவங்களையே கொஞ்ச நாள்ல மறந்துடுறாங்க. இதுல இவங்க 4 நாள் இருந்துட்டு போறவங்க எல்லாம் யாருக்கு ஞாபகத்துல இருக்க போறாங்க?
இன்னும் 2 வாரம் போச்சுன்னா நந்தினின்னு ஒரு ஆள் உள்ள வந்ததே மறந்துடுவாங்க. அவ்வளவுதான் மக்களே, இதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்ற பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. நந்தினி வெளியே போனது சரின்னு நினைக்கிறீங்களா தப்புன்னு நினைக்கிறீங்களான்றது சொல்லுங்க. அதே மாதிரி ஆதிரை சொல்ற அந்த ஒரு ரீசன், அவருக்கு துணியை கொடுத்து பாதியை மறைச்சு ஏமாத்தி விட்டாங்கன்னு சொல்றது நீங்க சரியா தப்பான்னு சொல்லுங்க. மறக்காம நம்மளோட கிவ் அவே கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சதை வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா.